இன்னைக்கு மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மாங்காயில் மேலே இருக்கிற தோலை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. மாங்காய் துருவுறதுக்கு முன்னாடி கழுவுன பிறகு ஈரத்தை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவுறதில் வச்சு இந்த மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ரெண்டும் சேர்த்து போட்டோம்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும். இது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உரல் இல்லைன்னா மிக்சியில் கூட பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 கப் அளவு. நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் வந்து இதில் நான் 2 கப்பு சேர்க்க போகிறேன். வெறும் வாணலியில் சும்மா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. கல்லுப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் வந்து சட்டியில் போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கணும். உப்புலேயும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் நிறம் மாறும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிறத ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1/2 கப்பு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி எடுத்துட்டு 1/2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அது போட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காயோடு அதை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடு ஆறின பிறகு இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா நல்லா கலந்து விடணும். எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இது வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கிறதுனால இது வெளியில் வச்சுட்டு கூட 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட இது ஒரு 4-5 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தயிர் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.